ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேகே சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி மாம்பழம் அல்வா. ரொம்ப ஈஸியாக செய்யக்கூடிய ரெசிபி. இப்போ இந்த மாம்பழம் அல்வா செய்கிறதுக்கு என்னென்ன தேவையான பொருட்களையும் இப்போ பார்த்துடலாம். இதற்கு ஒரு 2 மாம்பழம், பாதாம், முந்திரி தேவைக்கேற்ப கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கலாம். 100 கிராம் சர்க்கரை, ஏலக்காய் பவுட்ரு ஒரு அரை ஸ்பூன், நெய் 6 டேபிள் ஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் மாவு 3 டேபிள் ஸ்பூன். இந்த பொருளை தான் நம்ம மாம்பழ அல்வா செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள். இப்போ நம்ம எப்படி செய்யலான்றதை பற்றி பார்க்கலாம். இதற்கு நம்ம எடுத்து வச்சுருக்க இந்த 2 மாம்பழத்தையும் தோல் சீவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா பேஸ்ட் மாரி அரைச்சி எடுத்துக்கலாம். அரைக்கும் போது தண்ணி எதுவுமே சேர்க்காமல் அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ பேனில் நம்ம மிக்சி ஜாரில் பேஸ்ட் பண்ணி வச்சுருக்க மேகபல் பேப்பர் சேர்த்துடலாம். நம்ம சேர்த்த இப்போது மாம்பழம் பேஸ்ட்டு கூட இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க 100 கிராம் சர்க்கரையை சேர்த்துக்கலாம். இப்போ அடுத்தது நம்ம எடுத்து வச்சுருக்க கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கரைச்சி வச்சிட்டோம். இப்போ இதை நம்ம இதில் சேர்த்துடலாம். இது சேர்த்தோன்னா கொஞ்சம் கட்டியாகும். அதனால் நம்ம ஸ்டவ் லோ ஃப்ளேமில் மாற்றி வச்சுக்கலாம். நல்லா கலரி விட்டுனே இருங்க, நல்லா இடைவிடாமல் கிண்டிக்கினே இருங்க. இப்போ நெய் சேர்த்துக்கலாம். நெய் நடுவில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம், ஒரு ஸ்பூனாக. அப்பப்போ கொஞ்சம் நெய் சேர்த்துக்கினே வாங்க. திரும்ப நெய் சேர்த்துக்குங்க. நெய் நம்ம எவ்வளோ நாளும் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் ஒரு 6 டேபிள் ஸ்பூன் அளவு தான் சேர்த்துருக்கேன். கரண்டியில் இதே மாதிரி நம்ம கரண்டியில் கிண்டிக்கினே இருக்கணும். கிண்டினே இருக்கும்போது நல்லா சுருண்டு கட்டியாக வரும். அதாவது நம்ம சேர்த்துருக்க நெய்யில் நல்லா மேலே தனியாக தெரிகிற அளவுக்கு திரண்டு வரும். அது வரைக்கும் நம்ம மிக்ஸ் பண்ணிக்கினே இருக்கணும். இப்போ பாருங்கள், பாத்திரத்தில் ஒட்டாத அளவுக்கு நல்லா வழுக்கின்னு வருது பாருங்கள். இப்போ கரெக்டான பதத்துக்கு வந்துடுச்சு. இப்போ இதில் நம்ம ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அரை ஸ்பூன் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அடுத்தது நம்ம நட்ஸையும் சேர்த்துக்கலாம். பாதாம், அடுத்தது முந்திரி சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. நம்ம செய்கிறதுக்கு ஒரு 10 மினிட்ஸ் தான் டைமே ஆகுது. அந்த அளவுக்கு ஈஸியாக செஞ்சிடலாம். இப்போ அவ்வளோதான், அல்வா ரெடி ஆகிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம ரெடி பண்ண அல்வா ஒரு ஸ்டீல் பிளேட்டில் மாற்றிக்கலாம். இப்போ பிளேட்டில் ஃபுல் பக்கமும் நல்லா படற அளவுக்கு தட்டி விடுங்க. இப்போ நம்ம பிளேட்டில் சேர்த்த அல்வா ஒரு 1/2 hour ஆற வச்சுருந்தோம். ஆறுனதுக்கப்புறம் இப்போ அல்வாவை நம்ம பீஸ் போட ஆரம்பிச்சிடலாம். நமக்கு தேவையான சைஸில் பீஸ் போட்டுக்கலாம். நான் ஸ்கொயர் ஷேப்பில் பீஸ் போடுறேன். அவ்வளோதாங்க, அல்வா ரெடி. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஜேகே சமையல் சேனலில் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலாம், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட வரும் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்மளோட ஒவ்வொரு அப்டேட்டையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.